ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதனில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு ஒய்ய அவர்கள் உரை தவைகள் தாம் வாழி செய்யவரை தன்னுடனே சேர்ந்து. உபதேச ரத்தினமாலை என்னும் பிரபந்தத்தில் மணவாள மாமுனிகள் ஆழ்வார்களை பற்றி கொண்டாடி பேசுகிறார். ஆழ்வார்கள் எல்லாரும் வாழ வேண்டும். அவர்களுடைய 4000 திவ்ய பிரபந்தமும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கும் உரைகளும் எப்போதும் வீறு கொண்டு விளங்க வேண்டும். இவை அத்தனையும் வடமொழி வேதாந்தத்தை ஆதாரமாக கொண்டு அந்த வேதாந்தத்தோட சேர்த்து வாழ வேண்டும் என்ன இந்த சுவாமி தன் ஆசையை வெளிப்படுத்துகிறார். நம்ம ஒத்தொத்தருக்குமே கடமை ஆழ்வார்களுக்கு பல்லாண்டு பாடுவது. நாம் நினைப்போம் வடமொழி வேதாந்தம் அனாதி, அது யாரும் சொன்னது அல்ல. சம்ஸ்கிருதங்கிறது உயர்ந்தது, வேதம் வேதாந்தம் என்பது உயர்ந்தது. ஆனால் அதை அடியொற்றி எத்தனையோ பேர் அந்தந்த பாஷையில் பாடியிருக்கலாமே. ஆந்திர பிரதேசத்துல எத்தனை பேர், கர்நாடகத்துல எத்தனை பேர், கேரளத்துல எத்தனை பேர், தமிழகத்துல எத்தனை பேர், எத்தனை பக்தர்கள் தாசர்கள் எழுந்தோடி இருந்திருக்கா. அவ எல்லாரும் பகவானை பத்தி பாடியிருக்கிறார்கள். அதிலே ஆழ்வார்களுக்கு தனிச்சிறப்பு. வடமொழி வேதாந்தத்தை தமிழாக்குவதற்காகவே பிறந்தார்கள். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று கொண்டாடுகிறோம். வேதத்தையே மாறன் நம்மாழ்வார் தான் தமிழா. வரல என்னன்னா வடமொழி வேதாந்தம்ங்கிறது தராசு தட்டுல உயர்ந்திருக்கும். தமிழ் மொழிங்கிறது அதுக்கு 2ஆம் பட்சம், அதுக்கு அடுத்தாற் போலே என்று நம் உள்ளத்தில் கொண்டிருக்கிறோம். அது இல்லைங்கிறதான் இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா பாகவதத்தை பாடின ரிஷி இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. இதை எழுதி வைத்தவர் வியாசர், சொன்னவர் சுகாச்சாரியர். வியாசர் தான் பிரம்மசூத்திரத்தையே சொல்லியிருக்கார். ரிஷி கூட்டத்துல ரொம்ப முக்கியமானவர், வேதத்தையே பிரிச்சு கொடுத்தவர். அப்ப அவருக்கு இருக்கிற ஆத்தென்டிசிட்டி, அத்தாரிட்டி வேற யாருக்கு நம்ம தேட முடியாது. வியாசர்னு சொல்லிட்டால் வேதத்துக்கு அவர் தான் அத்தாரிட்டி. எதுவா இருந்தாலும் சகோவாச்ச வியாச பாராசர்யா, பராசரருடைய பிள்ளை வேத வியாசர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டுக்கோ, வேதாந்தமே ஏத்துக்கள். பராசர ரிஷி சொல்றார், என் பிள்ளையை தவிர மகாபாரதத்தை எழுதுறதுக்கு ஒருத்தனுக்கு யோக்கியத்தை இருந்திருக்குமா, அவருக்கு தான் உண்டு என்னும் பிள்ளையே கொண்டாடுறார். அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர், கண்ணனிடத்தில் அத்தனை காதல். அப்படி இருக்கிற வேதவியாசர் அவர் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கார். இப்ப நாம பார்க்க போறது 11ஆவது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம். இதுல ஒரு 3 ஸ்லோகங்கள் காணப்படுகின்றன. இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் ஆழ்வார்கள் துவாபர யுகத்தின் இறுதியிலும் கலியுகத்திலும் தொடக்கத்திலும் பிறந்து நாராயண பக்தியை பரப்ப போகிறார்கள் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டி இருக்கிறார். கலவு கஷ்டித் பவிஷ்யத்தின்னு சொல்லுவார்கள். இந்த கலியுகத்தில் யாராக யார் பிறக்க போகிறார்களோ அதே விஷயத்தை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய கிருதயங்கரத்துல தெரிவிக்கிறார். அதாவது கொச்சித் கொச்சித் தன்னை இவர் ஆவிர்பாவம் கலியங்கெடும் போலே சூச்சிதம், சூச்சிதம் சூச்சிக்கப்பட்டது, கோடி காட்டப்பட்டது. ஆழ்வார்கள் 12 பத்தி பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கா. இது கேள்வியே பட்டதில்லையேன்னா கேள்விப்பட்டிருக்கோம். நாம வேணா கேள்விப்படாதிருக்கலாமே தவிர பெரியோர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். ஆழ்வார்கள் எந்தெந்த நதிக்கரையில் பிறந்தார்களோ அந்த நதியோட பேர் அத்தனை சொல்லிட்டார். இந்தந்த ஆத்தங்கரையில இந்த நாள் பிறக்க போகிறார்கள். அவர்கள் பிறந்து நாராயண வைபவத்தை பேசுவார்கள். இவர் பேசியது துவாபர யுகத்துக்கு முன்பாக. துவாபர யுகம் தான் கண்ணனுடைய காலம் ஆயிடுத்து அப்ப பேசிட்டு இருக்கார். அதற்கு பிற்பாடுதான் ஆழ்வார்களுடைய அவதாரமே தொடங்குகிறது. இனி ஸ்லோகம் பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம கடைசியா பார்த்தது என்ன, 4 வர்ணத்தில் பெருமான் இருக்கிறார். அந்தந்த வர்ணத்துக்கு ஆடை வேற, ஆயுதங்கள் வேற, திருக்கைகள் வேற, அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுல 4வது யுகம் கலியுகம் மிகச்சிறப்பு வாய்ந்தது. என்ன சிறப்பு என்னால் நாம சங்கீர்த்தனத்தினாலேயே பெருமான் அடைஞ்சுடுறோம் இல்லையோ. கலியுகத்தில் குறைச்சலான முயற்சியாலே பிரயத்தனத்தால நிரம்ப பலன் அடைஞ்சுடலாம். நாம சங்கீர்த்தனம் பண்றது ரொம்ப எளிது. ஆனா அதே மோட்சத்தை தானே பெருமாள் கொடுக்குறார். தியான மார்க்கத்தினால் அடைஞ்சா
வைகுந்தம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் வசனத்துல வச்சிருக்கேன், அங்க வா. நீ என்ன ஒரு நாம சங்கீர்த்தனம் வந்துட்டு தானே வந்திருக்க, உனக்குன்னு ஒரு இன்ஃபீரியர் வைகுந்தம் வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சொல்ல போறது இல்லையே. அதே சுப்பீரியர் வைகுந்தம் தான், அதே இடத்துக்கு தான் நம்ம அழைச்சுன்னு போகிறார். அந்த இடத்தை சொல்றார். ஏவம் யுகாரூபாத்யாம் பகவான் யுகவர்த்திபி மனுரே மனுஜை ரிஜ்யதே ராஜன் ஸ்ரேயமாம் ஈஸ்வரோ ஹரி. 35, 36 ஸ்லோகத்தில் கலியுகத்தின் ஏற்றம் நாம சங்கீர்த்தனத்திலே அடங்கியுள்ளான்னு சொல்லிட்டு அப்புறம் 39வது ஸ்லோகத்திலே 38ல இருந்தே சொல்றார். கிருதாதிஷு பிரஜாராஜன் கலாவிச்சந்தி சம்பவம் கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. இந்த ஸ்லோகம் தான் முக்கியம். கலியுகத்தில் நாராயண பராயணர்கள், நாராயணன் முழுமுதற் கடவுள், அவன்கிட்ட பக்தி பண்ணுவதே வைகுந்தத்தை கொடுக்கும் என்று தெரிஞ்சு வச்சிருந்தவர்கள் கொச்சித்து கொச்சித்து எங்கெங்கோ ஆறாரோ ஆங்காங்கு ஆங்காங்கு தனித்தனியே திராவிடேஷு பூரிசா திராவிட தேசத்தில் தமிழகத்தில் நிரம்ப பிறப்பார்கள். தமிழகத்துல பிறப்பார்கள்னு சொல்லிட்டார், ஆங்காங்கு பிறப்பார்கள்னு சொன்னார். நாராயணனையே பாடுபவர்கள்னு சொல்லிட்டார். அவர்கள் எங்கு பிறப்பார்கள்? தாமிரபரணி நதி எத்திர, தாமிரபரணி நதி எங்க இருக்கிறதோ, கிருத்தமாலா நதி எங்க இருக்கிறதோ, பயஸ்வினி பாலாறு, பாலாறு எங்க இருக்கிறதோ, காவேரி எங்க இருக்கிறதோ, மகாபுண்யா பிரதீச்சீச்ச மகாநதி ஏ பிபந்து ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வர. இந்த புண்ணிய ஆறுகளுடைய தண்ணீரை குடித்தாலே போரும், இதன் கரையில் பிறந்து அவர்கள் அனைவரும் கிருஷ்ண பக்தியை பரப்ப போகிறார்கள் என்று சொல்லிட்டார். அவர்கள் ஆர்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசி ஆழ்வார், நம்மாழ்வார், அவருடைய சீடரான மதுரகவி ஆழ்வார், அடுத்து குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி மகளான ஆண்டாள், அடுத்து தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்ன இந்த ஆழ்வார்கள் 10 10 சொல்றது உண்டு. 2 பேர் மதுரகவிகளை ஆண்டாளையும் சேர்த்து 12 சொல்லுவது உண்டு. அதுல முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் திருவதாரம் பண்ணினார். துலா மாசம் ஐப்பசி மாசத்தில் சிரவண நட்சத்திரம், எவ்வளவு உயர்ந்த நட்சத்திரம்! திருவோண நட்சத்திரம்னாலே விஷ்ணுது, விஷ்ணு நட்சத்திரம். சிரவண நட்சத்திரமே விஷ்ணுனுடைய நட்சத்திரம். ஆச்சாரியர்கள் அவதாரம், ஆழ்வார் அவதாரம், பகவானுடைய அவதாரம். அப்பேற்பட்ட வாமனமூர்த்தி பிறந்ததே சிரவணம், அந்த நட்சத்திரத்துலதான் அவதரித்தார். ஆழ்வார்களுக்குள் பொய்கை ஆழ்வார் பிறந்தார். ஆச்சரியமான திவ்யதேசம் காஞ்சிபுரத்திலே திருவெக்கா என்னும் திவ்யதேசம். சொன்னவண்ணம் செய்த பெருமாள் சயனித்து சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, அவ்விடத்திலேயே காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாது, காஞ்சி நகரத்திலே பொற்றாமய குளத்திலே பொய்கை ஆழ்வார் திருவதாரம் பண்ணினார். 100 போஷரங்கள். முதல் திருவந்தாதிங்கிற 100 வையந்தகடியா வார்கடலே நெய்யாக வெய்யகுதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலே இடராழி நீங்குகவே, நமக்கு அனைத்து இடர்களும் நீங்கட்டும் என்னும் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில பாடினார். இன்னைக்கு நமக்கு பாக்கியம், அந்தந்த விதேசத்து பெருமாளை சேவிச்சுக்கிறோம், பக்கத்துல அந்தந்த ஆழ்வாரை சேவித்துக் கொடுக்கிறோம். அப்படியே காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு திருக்கடன்மல்லை கடற்கரை ஓரமாக வருகிறோம். கடல்மல்லை தலசேன பெருமாள் ஜலத்தை துறந்தான், ஆதிசேஷ படுக்கையே துறந்தான். புண்டரீகருங்கிற ஒரு ரிஷிக்காக அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நிலத்திலேயே சேமித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவ்வெம்பெருமானுடைய ஆஸ்தானத்திலே ஒரு செவ்வல்லி பூவிலே திருவதாரம் பண்ணினார். அடுத்த ஆழ்வாரான பூதத்தாழ்வார், இவர் 2வது ஆழ்வார். ஸ்தலசேன பெருமாளுக்காகவே 2ஆம் திருவந்தாதி பாடினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த எழுதிரியா நன்முறை ஞான சுட விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இவர்கள்லாம் பெருந்தமிழர்கள். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ் கலைஞர்களாகத்தான் இவ வாழ்ந்திருக்கார். ரொம்ப சிறந்தவர்கள். இவர்களையே கண்டவை காட்டும் தமிழ் தலைவர்கள்னு கூறுவார்கள். 2வது ஆழ்வார திருக்கடன்மல்லையில சேவிச்சுட்டோம். அப்படியே கடற்கரையோரமா வந்தா சென்னப்பட்டணம். காஞ்சிபுரத்துல கிளம்பினோம், திருக்கடன்மல்லைக்கு போனோம். இப்ப 3வது ஆழ்வார் பேயாழ்வார் மயிலாப்பூரில் திருவதாரம் பண்ணினார். இது உயர்ந்த கேசவ பெருமாளுடைய ஆஸ்தானம். கேசவன்னாலே பிரசஸ்த கேசபாசம், கேசவன்னாலே பிரம்மாவுக்கு ஈசனுக்கு நடுவே எழுந்தொழிருப்பவர். கேசவன்னா கிளேச நாசனம், நம்முடைய அனைத்து துரிதங்கள் பாபங்களையும் போக்கக்கூடியவர். இவ்வெம்பெருமானுடைய சொத்தான ஆச்சரியமான கிணறு, அந்த கிணற்றிலேயே பிறந்தார். துலா சதபுஷத் ஜாதம் மயூரபுரி கைரவாது. மயிலாப்பூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு மயிலாப்பூரை சேர்த்தேதான் ஆழ்வார்கள் திருவல்லிக்கேணியை பாடியிருக்கார். திருவல்லிக்கேணிங்கிறது கிராமமா, மயிலாப்பூர் தலைநகரம்னு பெரியவாச்சானுடைய வியாக்கியானம்.
இது நகரமா இருந்திருக்கு, அது அதற்குட்பட்ட கிராமமாக இருந்திருக்கிறது. கிராமத்துல பிருந்தாவனத்துல தானே கண்ணன் இருப்பார். மதுரைங்கிற நகரத்தை விட்டுட்டு அவர் கிராமத்துக்கு வந்தாரோ இல்லையோ, அதனால மயிலாப்பூரை விட்டுட்டு கிராமத்துக்கு போயிருக்கலாம். ஆகையாலே திருவல்லிக்கேணியில எழுந்துள்ளிருக்கிறான். அந்த மாடமாவையிலை உயர்ந்த கேசவ பெருமாளுடைய ஆஸ்தானம். அங்கே கிணற்றிலிருந்தே பேயாழ்வார் தோடினார். அவர் பெய்த்தனம் தான். கண்ணன் சுருட்டா பெய்த்தனம் ஆசை கொண்டார். வைகுந்தநாதன் கொண்டால் ஆசை. திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன், திகடமருக்க நடிகமும் கண்டேன், செருக்கடரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கன் கை கண்டேன், என் ஆழ்வண்ணன் பால் மூன்றாம் திருவந்தாதி முழுக்க பாடினார். இவர்கள் 3 பேருக்குத்தான் முதலாழ்வார்கள்னு பேர். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உத்த பெற்றுமையோர் மற்ற ஆழ்வார்களுக்கு முன்னாடி பிறந்தார்கள். இவர்கள் திருவடி வைக்கவே தான் ஊரே வாழ்ந்து போயிட்டு. அப்ப அவளுக்கு எவ்வளவு பெருமை. சில பேர் நம்ம வீட்டுக்கு ஓடுவா, வந்த வேலை பொங்கும். சில பேர் வந்துட்டு போவா, வந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்ல தோணும். இவர்கள் அப்படி அல்ல. இவர்கள் திருவடி வைத்தார்களோ மேலே 4வது ஆழ்வார் அவதரித்தார். ஆக முதல் 3 ஆழ்வார்களும் ஐப்பசி ரோணம், அவிட்டம், சதயம். அடுத்து திருமழிசை. சென்னையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற வழியிலே திருமழிசை ஜெகநாத பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா எழுந்து இருக்கிறார். திருமழிசை என்னால் புகழ்கோளால் தூக்க பிரம்மாவே ஒரு தராசு தட்டை வச்சு பார்த்து, உலகம் முழுக்க தட்டுல வச்சு பார்த்து இந்த கஷேத்திரத்துக்கு மகீசார கஷேத்திரம்னு சொல்லுவார். பூமண்ட மகிங்கிறது பூமி, மகீசாரம் இந்த பூமியிலே சாரமான திவ்யதேசம் இதுதான். இங்குதான் திருமழிசை ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினார். 4வது ஆழ்வார். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசார மகம் பஜே. சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக தன்னுடைய திருவடி கட்டவரலில் கண்ணோட பிறந்த ஆழ்வார் பக்திசாரர்னு பெயர் பெற்றார். 2 திவ்ய பிரபந்தம் பாடினார். 4 திருவந்தாதி 96 பாசம், 7 சந்த விருத்தம், திருச்சந்த விருத்தம், 120 பாசுரங்கள். அவ்வாழ்வார் பெரும் யோகியாக எழுந்து இருந்தார். திருமழிசை ஆழ்வாரை சேவிச்சிருந்தோம். அடுத்த ஆழ்வார்களிலே தலைவர் நம்ம தமிழகத்தினுடைய வடக்கு கோடியில திருமழிசையில இருந்தோம் இல்லையோ, அதே ஒரு தாவி தெற்கு கோடிக்கு திருநெல்வேலி ஜில்லாவுக்கு போனோம்னால் அங்கே ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூரில் ஆதிநாத பெருமாள் மூலவர் உற்சவமூர்த்தி பொலிந்தரன்கிறார். அவர்களுடைய அனுகிரகத்தாலேயே என் திருக்குறுங்குடி நம்பியனுடைய அருளாலே காரிமாறன் உடையனங்கையார் ஆகியோருக்கு மாறன் பிறந்தார். வன்குருகூர் சடகோபன்கிற நம்மாழ்வார். வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்திலே இவர் தான் தாமிரபரணி ஆத்தங்கரையில் அவதரித்தார். பாலாற்றங்கரைன்னு பார்த்துட்டோம். தாமிரபரணி ஆற்றங்கரை பார்க்க போறோம். வைகை ஆற்றங்கரை பெரியாழ்வார் ஆண்டாள பார்க்க போறோம். அப்ப இங்க சொல்லியிருக்கிற ஒரு ஆற்றங்கரையிலும் இன்னென்னார் பிறந்தார்ங்கிறது தெளிவா இருக்கும் இல்லையோ. தாமிரபரணி நதியத்திர தாமிரபரணி கரையில வாழ்ந்தவர்கள் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வர விருப்பப்பட மாட்டா. நீ உடனே போய் சொல்லக்கூடாது. காவேரி கரையில வாழ்ந்தவாளும் அதை விட்டுட்டு வரமாட்டா, வைகக்கரையில வாழ்ந்தவா அதை விட்டுட்டு வரமாட்டா, கங்கக்கரையில வாழ்ந்தவா அதை விட்டுட்டு வரமாட்டா. அப்ப அந்தந்த நதி அவரவர்களுக்கு பெருமை. நதியில காத்தால நீராடிட்டு நேர பெருமான போய் சேவிச்சுட்டு அவர் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டோம்னா ரோகமே இல்லாத வாழ்ந்துள்ளாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை கிட்டும், ஆனந்தமா சாந்தமான வாழ்க்கை கிட்டும். அப்போ நம்மாழ்வாரை சேவிச்சிருந்தோம். இவர் 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. 4 வேதத்துக்கு சமம். ரிக் சாம அதர்வண வேதத்துக்கு சமமா பாடுட்டார். நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களிலே தலைவர். இவருக்கு சிஷ்யர், அவரே தெய்வம் என்று கொண்டாடிட்டு இருந்த மதுரகவி ஆழ்வார். இது ஆழ்வார்த்தனர் பக்கத்துல இருக்கிற திருக்கோளூர்ங்கிற திவ்யதேசம். வைத்தமாநிதி பெருமாள் எழுந்தோடு இருக்கிறார். வைத்தமாநிதியாம் மதுசூதனன் உண்ணும் சோறு பருதி நீர் தென்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் ஆசைப்பட்ட அந்த எம்பெருமான். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம் சித்திர மாசத்தில் சித்திர நட்சத்திரத்திலே மதுரகவி ஆழ்வார் பிறந்தார். வைகாசி விசாகத்திலே நம்மாழ்வார் அவதரித்தார். உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமோர். ஆழ்வார்கள தலைவர் இவர்தான். பெருமானே இவர் திருமேனில்தான் எழுந்து கொண்டிருக்கார். இவருடைய திருவாக்கிய திருவாய்மொழி. வேதங்களுள் சிறந்ததான சாமவேதம், சாமவேதத்துக்கு சமமான திருவாய்மொழி. அப்ப முதல் பாதி ஆழ்வார்களை இப்ப பார்த்துட்டோம். ஆழ்வார்கள தலைவர் வரைக்கும் கூட பார்த்துட்டோம். நம்மாழ்வாரை பார்த்துட்டு அடுத்து உடனே ஒருத்தரை பார்க்க முடியுமா? ஒரு இடத்துல விட்டா தானே பார்க்க முடியும். ஆழ்வார் தலைவர் இல்லையோ, தலைவர் அனுபவிச்சிருந்து இன்னைக்கு முழுக்க இருப்போம். அவர் தான் ஆழ்வார்களிலே முதன்மையானவர். அவருடைய அருளால் மேலும் மற்ற ஆழ்வார்களை அடுத்த நாள் சந்திப்போம்.